பட்டேலோட சேவை இந்தியாக்கு எவ்விதத்திலயும் குறைந்ததா? நீங்களும் நானும் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட் ஆர்டிகல் 370 மாரி ஒரு 370 இல்லாம 371, 372, 375, 378 இது மாரி 565 ஆர்டிகல் ஏற்பட்டிருக்கிறதுக்கு இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 40 ஆர்டிகலாவது இருந்திருக்கலாம். அது மாதிரி இல்லாம இன்னைக்கு இந்தியாவில் நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம் பர்மிட் இல்லாம இன்னொரு ஊருக்கு நீங்க வந்து ஹைதராபாத்ல போய் இன்னைக்கு சொத்து வாங்க முடியும், ஹைதராபாத்காரன் இங்க வந்து சொத்து வாங்க முடியும், பெங்களூர்ல போய் நீங்க வீடு வாங்க முடியும். இப்படி ஒரு காலகட்டம் ஏற்பட்டதுன்னா அது பட்டேலால் இல்லையா? அது எப்படி சார் ஒருங்கிணைத்தார்? ஏன்னா இப்ப ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும், அவங்களுடைய ஐடியாவுமே வேற மாதிரி இருக்கும். 565 ராஜாக்கள்ல வந்து 2 இது அப்ரோச் அவர் எடுத்துட்டு வந்தார். ஒன்னு அவர் கூட இருந்த அவரோட பிஏ, அதாவது அவரோட செக்ரட்டரி விபி மேனன் சொல்லிட்டு பேர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரி. அவரும் பட்டேலும் சேர்ந்து உருவாக்குனது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்தியா. அஃப்கோர்ஸ் 61ல் பட்டேல் காலம் சென்ற பிற்பாடு கோவா இந்தியாவுடன் இணைந்தது. அதே மாதிரி சிக்கிம் 70களில் தான் இந்தியாவோடு இணைந்தது. அது தனி நாடாக இருந்தது. ப்ரொடெக்டரேட் இந்தியாவின் பாதுகாப்பு அரண்குள்ளே இருந்தது. அதை இந்தியா நாடாகவே ஏற்படுத்தினான். கோவா வந்து போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது. பட் மற்றபடிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான இந்த சமஸ்தானங்கள், ராஜாங்கங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு பட்டேல் எடுத்த முயற்சி வந்து சாணக்கிய நீதி. சாணக்கிய நீதியில் சாம தான பேத தண்டம் சொல்லி பார்த்தார். சில பேரை வந்து பேசி இணங்க வைத்தார். சில பேருக்கு வந்து கொடுக்க வேண்டியதை அவர்களுக்கு மரியாதையோ இல்லை அவருக்கு ப்ரிவி பர்சன்ஸ் சொல்லிட்டு அரசியல் சாசன சட்டத்திலேயே நீங்கள் உங்கள் நாட்டு இந்தியாவுக்கு ஒப்படைத்தால் நீங்கள் கொடுக்குற உங்களோட நாட்டு அதாவது உங்களோட நிலப்பகுதிக்கும் அதில் இருக்கும் வர குறிப்பிட்ட ஒரு சதவீதம் வருவாயையும் அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு காசா ஒரு ப்ரிவி பர்சன் வருடத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். அதை வந்து பின்னாட்களில் இந்திரா காந்தி ரத்து பண்ணாங்க. அந்த ப்ரீவி பர்ஸ் வந்து பட்டேல் கொடுத்த ப்ராமிஸ், அதாவது அரசியல் சாசன சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஷரத். அது அதை நம்பி நிறைய பேர் வந்து இந்தியாவில் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த வாக்குறுதி வந்து அவங்க வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் சாமம் பேசி சில பேரை வந்து ஒன்று சேர்த்தார். சில பேர் தானம், இது மாதிரி நான் காசு கொடுக்குறேன். யார் ஒத்துக்கலையோ பார் உள்நாட்டில் கிளர்ச்சி வெடிக்கும். நாளைக்கு உன் ஊருக்காரனே உன்னை வந்து உன் மக்களே உனக்கு மதிக்கலன்னு வச்சுக்கோ, உன் நாட்டு நிலைமையை பார்த்துக்கோ, உன் பொசிஷனை பார்த்துக்கோன்ட்டு ஆர்கியூ பண்ணி அச்சுறுத்தல் கொடுக்கறது. இது 3க்கு அடிப்படையானதுன்னா உதச்சி பிடுங்கிறது. அப்படி உதச்சி பிடுங்கின ஸ்டேட்ஸ்லாம் என்னது சார்? ஸ்டேட்ஸ்னு சொல்ல முடியாது, நிலப்பகுதி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் என்னது? ஹைதராபாத், ஹைதராபாத், காஷ்மீர், குறிப்பிட்டது 2 சொல்லலாம்.